நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் மிஸ்டார் டேட்டி லைஃப் சீசன் 3 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரிகாமி கடந்த காலத்தை காமிக்கிறாங்க. அதில் அவள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறா. ஆரிகாமியோட அப்பா அம்மா ஆரிகாமியை வரவேற்கிறாங்க வீட்டுக்கு. அப்போ தான் ஒரு ஸ்பிரிட் வந்து அவங்க அப்பா அம்மாவை கொன்னுருச்சு. அன்னிலேருந்து ஆரிகாமி இந்த ஸ்பிரிட்டை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுக்கிறா. அதுக்கப்புறம் ஷீடோ வீட்டை காமிக்கிறாங்க. ஷீடோ வந்து தூக்கத்துலேருந்து ஏந்தோடனே அவன் பக்கத்தில் நட்சுமி படுத்துக்கிட்டு இருக்கா. அவன் கை பார்த்தீங்கன்னா நட்சுமி செஸ்ஸில் இருக்குது. அதை பார்த்துன்னு அவன் கத்துறான். அதுக்கப்புறம் கோத்தரி வந்துட்டு ஷீரோ தலை மேலேயே போடுறா அவள் காலை. கோட்டரி சொல்கிறா, உன் தங்கச்சி இருக்கிற வீட்டில் நீ இப்படியா பண்ணுவேன்? ஷீரோ சொல்கிறான், இதுக்கெலாம் நான் காரணம் இல்லை, நட்சுமி தான் காரணம், அவகிட்ட கேளு. நட்சுமி சொல்கிறான், ஷீரோ ஒரு பருவட்டுன்னு. ஷீரோ சொல்கிறான், நான் அப்படிலாம் கிடையாது. ஷீரோ சொல்கிறான், நட்சுமியோட பவர்லாம் நான் சீல் பண்ணிட்டேனே, இப்போ எப்படி அவன் உருமாறினான்? கோட்டரி சொல்கிறா, ஒருவேளை அவள் எமோஷனால் உருமாறி இருப்பாளோ? கோட்டரி கேட்குறா நட்சுமி கிட்ட, நீ மாறுறது தான் மாறுற, கவர்ச்சியாக மாறுவ? நட்சுமி சொல்கிறா, கோட்டரி உன்னோட செஸ்ட்டோட என் செஸ்ட்டு பெருசாக இருக்குன்னு வராமப்படாத. கோட்டரி அவள் செஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு என் செஸ்ட்டை பற்றிலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஷீரோ ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது ஆரிகாமி அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே டீச்சர் வந்து சொல்கிறாங்க ஆரிகாமி வந்து வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டான்னு. அதை கேட்ட ஷீரோவில் எந்த ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்கன்னு டீச்சர்கிட்ட கேட்குறான். டீச்சர் சொல்கிறாங்க, ஆரிகாமி இங்கிலாந்து போகிறதா நான் கேள்விப்பட்டேன். ஷீரோவுக்கு புரிஞ்சு போச்சு இது வெஸ்கார்டோட வேலை தான்ட்டு. உடனே அவன் வயிற்று வலின்னு சொல்லி ஏமாற்றி அந்த கிளாஸை விட்டு போயிட்டான். அந்த பக்கம் நட்சுமி பார்த்தீங்கன்னா யோசினோ கூட பேசிக்கிட்டு இருக்கா. நட்சுமி கேட்குறான், என்ன எதுக்கு நீ பார்க்க வந்த யோசினோ? யோசினோ சொல்கிறதுக்கு முன்னாடியே நட்சுமி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா வேறு மாதிரி. ஒருவேளை யோசினோ யாரும் இல்லாத டைமில் என்னை பார்க்க வந்ததுக்கு காரணம் முன்னாடி அவளை தொலை பண்ணதுக்கு பழி வாங்க தான் இப்போ வந்திருக்கான்னு நட்சுமி நினைக்கிறா. யோசினோ சொல்கிறா, இப்போ நீ இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க, இந்த இடம்லாம் உனக்கு தெரியாதுல்ல, அதை சுற்றி காமிக்கலான்னு நான் நினச்சேன், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானேன்னு சொன்னோன்னே நட்சுமி நினைக்கிறா இந்த பொண்ணை நம்ம தப்பாக நினச்சிட்டோம், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நட்சுமி யோசினோ கிட்ட சொல்கிறா, உடனே போகலாம் வான்னு. அந்த பக்கம் கிளாஸை கட்டடிச்சிட்டு ஷீரோ வந்து ஆரிகாமியை தேடுறதுக்காக அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அவளோட அப்பார்ட்மெண்ட் டோர் வந்து திறந்துருக்கிறத பார்த்துட்டு உள்ளே போகும்போது உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. ஷீரோ அந்த ரூமில் யாருமே இல்லை நினைக்கும் போது ஒருத்தவங்க கட்சி வச்சு ஷீரோவை மயக்கிட்டாங்க. கோட்டரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டு நிற்கும்போது ரெய்னா கால் பண்ணுறா. கோட்டரியும் மொட்டை மாடிக்கு வந்து ரெய்னா கூட தனியாக பேசுகிறா. ரெய்னா சொல்கிறா ஷீரோவை காணோன்னு. கோட்டரி சொல்கிறா, ஷீரோ மட்டும் தானே காணோம், மற்ற ஸ்பிரிட்லாம் ஒன்றும் ஆகலைல்ல. ரெய்னா சொல்கிறா, மற்ற ஸ்பிரிட்லாம் எதுவுமே ஆகலை, ஷீரோ மட்டும் தான் காணாமல் போயிட்டான். அந்த பக்கம் ஷீரோவை கடத்திட்டு போனது வேறு யாரும் இல்லை, அது ஆரிகாமி தான். ஷீரோ கேட்குறான் ஆரிகாமி கிட்ட, நீ உண்மையாலே வெஸ்கார்டு கூட சேர்ந்துட்டியா? ஆரிகாமி சொல்கிறான், ஆமாம் நான் அவன் கூட சேர்ந்துட்டேன். வெஸ்கார்டு உன்னை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் செய்ய வைக்கிறானான்னு ஷீரோ கேட்குறான். ஆரிகாமி சொல்கிறா, இது வெஸ்கார்டு செய்ய சொல்லலை, நானே தான் செய்கிறேன். இப்போ உன்னை கடத்திட்டு வந்தது கூட வெஸ்கார்டுக்கு தெரியாது. உன்னை கட்டி போட்டதுக்கு காரணம் என் வழியில் நீ குறுக்க வரக்கூடாது. நீ என் வழியில் குறுக்க வராமல் இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும். ஷீரோ சொல்கிறான், அப்போனா நீ எல்லா ஸ்பிரிட்டும் நீ அழிக்க போறியா? ஆரிகாமி சொல்கிறான், ஆமாம் நான் எல்லா ஸ்பிரிட்டையும் அழிக்க போகிறேன். ஷீரோ சொல்கிறான், உங்கள் அப்பா அம்மா அழிச்ச அந்த ஸ்பிரிட்டை மட்டும் தான் நீ அழிக்க போகிறேன்னு சொன்னேன். தோக்காவும் மற்ற ஸ்பிரிட்டோ உங்கள் அப்பா அம்மா எதுவும் பண்ணலன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோ நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆரிகாமி சொல்கிறா, இப்போ நான் எல்லா ஸ்பிரிட்டையும் அழிக்கிறேன்னா என்ன மாதிரி நிறைய மனுஷங்க ஸ்பிரிட்டால் பாதிக்கப்படுவாங்க. ஷீரோ சொல்கிறா, நம்மளாம் ஒன்றா இருந்தோமே அதெல்லாம் மறந்துட்டியான்னு கேட்கும்போது ஆரிகாமி சொல்கிறா, நம்ம ஒன்றா இருந்ததுனால தான் நான் வீக் ஆகிட்டேன், நான் எதிரிங்க கூட ஒன்றாவே இருந்திருக்கவே கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஆரிகாமி சொல்கிறா. ஷீரோ சொல்கிறா, தோக்காவும் மற்ற ஸ்பிரிட்டும் சாதாரணமான வாழ்க்கை வாழ தான் ஆசைப்பட்றாங்கன்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். ஆனால் ஆரிகாமி கேட்குற மாதிரி இல்லை. ஷீரோ, நீ என்னோடய மனசை நீ மாற்றவே முடியாது, நான் மற்ற ஸ்பிரிட் எல்லாரையும் அழிக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஆரிகாமி எங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் வெஸ்கார்டை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சொல்கிறா, நம்மக்கிட்ட கேட்காம ஆரிகாமி அவளே முடிவு எடுத்துக்கிறா. வெஸ்கார் சொல்கிறா, அவள் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு சாதகமாக தானே பண்ணுறா, எல்லா ஸ்பிரிட்டும் அழிச்சா நம்மளுக்கு நல்லது தானேன்னு வெஸ்கார் சொல்கிறான். எல்லாம் சொல்கிறா, சரி நான் பேக்கப்பாக இருக்கேன். வெஸ்கார் சொல்கிறா, இப்போ உண்மையான பிரச்சனையே அந்த கோட்டரியோட டீம் தான், அவங்கள கவனிச்சிக்க வேண்டிட்டு உன்னோட பொறுப்புன்னு வெஸ்கார்டு எல்லன்கிட்ட சொல்கிறான். தோக்கா காகுயா யூசரு ஸ்கூலில் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போய் நிற்கும்போது அந்த 3 பேரும் ஷீரோவை பற்றி பேசுகிறாங்க. எதுக்கு அவன் வயிற்று வலி சொல்லி ஸ்கூலை கட்டடிச்சிட்டு போயிட்டான். யூசரு சொல்கிறா, இதுக்கும் ஆரிகாமி ஸ்கூலை விட்டு போனதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறா. அப்போ தான் மிக்கு வரா. மிக்கு கேட்குறா, என்னோடய டார்லிங் ஷீரோ எங்கன்னு. திடீர்னு பார்த்தா அலாரம் அடிக்குது, எல்லோரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்ட்டு. தோக்காக்கும் மற்றவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. அப்போ ஆரிகாமி வந்து சொல்கிறா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு. தோக்கா கேட்குறா, எதுக்காக நீ அலாரத்தை செட் பண்ண சொன்ன, இங்கே என்ன ஆபத்து வரப்போதான்னு தோக்கா சொல்லும் போது ஆரிகாமி சொல்கிறா, என்னால் தான் ஆபத்து வரப்போகுது, அதுவும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் தாக்க வரா. தோக்காவும் மற்ற ஸ்பீரிட்டை தப்பிச்சிட்டாங்க ஆரிகாமியோட தாக்குதல்லேருந்து. தோக்கா கேட்குறா, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிகிட்டு இருக்க ஆரிகாமின்னு சொல்லும் போது ஆரிகாமி சொல்கிறா, உன்னை கொல்லதான்னு சொல்கிறா. தோக்காவும் மற்றவங்களும் ஸ்பிரிட் பார்ப்போம் ஒரு மாதிரி ஆரிகாமியை தாக்குறாங்க. ஆரிகாமி பாரபட்சமே பார்க்காம உண்மையிலே தாக்குறத தோக்கா கண்டுபிடிச்சிட்டா. தோக்கா சொல்கிறா மற்ற ஸ்பிரிட்டுக்கிட்ட, ஆரிகாமி நம்மக்கிட்ட விளாட்ல, அவள் உண்மையாலே நம்ம கொல்ல வரா. அங்கே ஸ்பேஸ்ஷிப்பில் கோட்டரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரிகாமி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கோட்டரி கேட்குறா. கோட்டரி சொல்கிறா, நம்ம அந்த ஸ்பிரிட்டுக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது எலன் குறுக்க வரா. எலன் சொல்கிறா, உயிர் மேலே ஆசை இருந்தால் 3 நிமிஷத்துக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிடுங்க, இல்லைனா என் கையால் சாவிங்கன்னு சொல்லி எலன் சொல்கிறத கோட்டரியும் அங்கே இருக்க டீமும் கேட்குறாங்க. கோட்டரி அவள் டீம்கிட்ட கேட்கும்போது அவங்க டீம்மேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நாங்கள் கிடையாது, நான் உங்க கூட தான் இருப்போம் கமாண்டர்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கோட்டரிக்கு சந்தோஷமாயிடுச்சு. அவள் ஸ்பேஸ்ஷிப்பை வச்சு எலன் ஸ்பேஸ்ஷிப்பை தாக்கலான்னு பார்க்குறா. ஆனால் எலனோட ஸ்பேஸ்ஷிப்புக்கு எதுவுமே ஆகலை. எலன் திருப்பி தாக்குறா. அடுத்த சீனில் தோக்கா கீழே விழுந்து இருக்கிறத காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஷீரோ கத்துறான், எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கன்னு. அதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள்கிட்ட வீடியோ பெறுவது உங்கள் தமிழா மெஸ்டா.